ஃபைனலி ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் படம் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்நேரத்துக்கு எல்லாருமே இந்த படத்தை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் பார்க்காதவங்களுக்கு லைட்டா ஸ்பாயிலர் அலர்ட். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல அட்வென்ச்சர் படம் பார்த்த ஃபீல் இந்த படம் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். படத்துல ஏகப்பட்ட டைனோசர்ஸ் எல்லாம் நம்ம நினைச்சதை விட செம சூப்பராகவும் அழகாவுமே காட்டியிருந்தாங்க. ஜுராசிக் வேர்ல்டு டொமேனியனை தொடர்ந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புது ஸ்டோரி லைனை பேஸ் பண்ணி புது புது கேரக்டர்ஸுமே கொண்டு வந்து ஒரு அமேசிங்கான டைனோசர்ஸோட பிரான்சிஸையுமே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபேமிலி, குழந்தைங்க, சின்ன பசங்க அப்படின்னு எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படமா தான் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கு. வீக்கெண்ட்ல இந்த படத்துக்கு ஃபேமிலியோட போனீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஃபீல் குட் மூவி கூட. படம் பார்க்குற எல்லாருக்குமே படத்தோட கதை சிம்பிளா எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக படத்தோட ஸ்டோரி அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸா டெப்தா கொண்டு போகாம சிம்பிளா மேலோட்டமா அதையும் சூப்பராகவே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஜோரா பென்னட், டாக்டர் ஹென்ரி லூமிஸ், டங்கன் கின்யன் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு டீமை ரெடி பண்ணிட்டு மில்லியன் கணக்கான மனித உயிர்களை காப்பாத்துற ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கையில 3 விதமான டைனோசரோட டிஎன்ஏ எடுக்கிறதுக்காக கிளம்பி போறாங்க. நிலத்துல வாழ்ந்துட்டு இருக்க டைனோசரஸ், கடல்ல வாழ்ந்துட்டு இருக்க மொசரஸ், கடைசியா காத்துல பறக்கக்கூடிய உவைச்சல் கோட்டலஸ், இந்த 3 டைனோசரோட டிஎன்ஏ எடுக்கிறதுக்காக ஒரு தீவுக்கு போறாங்க. இவங்க போற வழியில யதார்த்தமா ஒரு ஃபேமிலி கடல்ல பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டைனோசரால போட்டை உடைக்கப்பட்டு கடலுக்கு நடுவுல மாட்டிக்கின்றாங்க. இவங்களை நம்ம டீம் ரெக்கவர் பண்ணிட்டு அப்படியே டைனோசரோட டிஎன்ஏவை எடுத்துட்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட பேசிக் அவுட்லைன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. படத்துக்குள்ள ஒரு ஃபேமிலியை கொண்டு வந்தது இன்னுமே ஒரு விறுவிறுப்பை கூட்டுச்சுன்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டா ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு. மித்தபடி செகண்ட் ஹாஃப்ல சும்மா மிரட்டி விட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது, இந்த படத்துல சிஜிஐ எல்லாம் டாப் நாச்சா இருந்துச்சு. அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்தபடியா மக்கள் எல்லாருமே டைனோசர்ஸ் எல்லாம் பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. அங்க இருக்க ஜூக்கெல்லாம் எந்த ஒரு மதிப்புமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துல ஸ்பெஷல்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாம இல்ல. ஒரு பிக் ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த படத்தை எப்படி பிளாக் பஸ்டர் ஆக்குறதுன்னு இந்த படத்தை டைரக்ட் பண்ண கேரத்தி எட்வன்ஸுக்கு தெரியும். அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸை காட்டுற ஸ்டைலா இருக்கட்டும், எமோஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே படத்துல அங்கங்க பார்த்து ஃபீல் பண்ண முடியுது. படத்துல இந்த ஃபேமிலியை ஒரு டைனோசர் சேசிங் பண்ணிட்டு போகும்போது அதை பார்க்குற நமக்கே லைட்டா பயமா தான் இருந்துச்சு. அது மாதிரி ஸ்டார்டிங்ல டீரெக்ஸை காட்டின விதம்ன்றது பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போக போக டம்மியா காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு ஹெலிகாப்டரை டைனோசரை அதோட கையால பிடிச்சி கடிச்சு திங்கிறதுன்றது பார்க்க கொஞ்சம் வியடா இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்துல ஒரு பெரிய மிஸ்டேக்கா இருந்தது என்னன்னா, டைனோசரோட முட்டையில இருந்து டிஎன்ஏவை எடுக்கிறதுக்காக மலைக்கீழ மறைஞ்சிருக்கிற ஒரு குகைக்குள்ள போவாங்க. அதுவும் அந்த மலையோட உச்சியில இருந்து 3 பேர் ரோப்பு வழியா அந்த குகைக்குள்ள போவாங்க. அப்ப 3 பேர்ல ஒருத்தனை அங்க வந்து டைனோசர் கடிச்சு தின்னுடும். இன்னொருத்தன் அந்த ரோப்பா இருந்து அந்த மலையில இருந்து தவறி கீழே வந்து விழுந்துருவான். அந்த மலைக்கு மேல இருந்த 2 பேரு அந்த ரோப்பை இழுத்து தான் கோகைக்குள்ள போன 3 பேரையும் வெளியே கொண்டு வரணும். ஆனா அந்த 2 பேரும் அங்க வந்து டைனோசரை பார்த்து பயந்து அங்க மறைஞ்சிருந்த ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சு அந்த மலைக்கு கீழே வந்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த குகைக்குள்ள மாட்டிட்டு இருந்த ஜோரா பென்னட்டா எப்படி அந்த குகைக்குள்ள இருந்து தப்பிச்சு வெளியே வந்தாங்கன்றத காட்டவே இல்லை. ஆனா அதுக்கு அடுத்த சாட்ல பார்த்தா எல்லாரும் கூடவும் ஜோரா பென்னட்டா அந்த மலைக்கு கீழே நின்றுட்டு இருக்காங்க. இது படம் பார்க்கும்போது எத்தனை பேர் இந்த சீக்வன்ஸை நோட் பண்ணீங்கன்னு தெரியல. இது படத்துல அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய மிஸ்டேக்கா தெரியலனாலும் கூட படம் பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு இந்த சீக்வன்ஸை ஏத்துக்க முடியாத மாதிரி தான் இருந்திருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி? ஓவராலா பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஃபீல் குட் மூவியா இது இருக்கும். இதை தவிர்த்து நீங்க இந்த படத்துல பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், டைனோசர் விசஸ் டைனோசர்ன்ற ஒரு பயங்கரமான ஃபைட் இருக்கும். அப்படின்னு நினைச்சு இந்த படத்தை எதிர்பார்த்து போனீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஏமாற்றமா தான் அமையும். அதனால இந்த படம் ஆவரேஜ்னு சொல்லிட முடியாது, ஒரு நல்ல மூவி தான். அடுத்து இந்த படத்துல காட்டப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு ஒன்றும் நம்ம கூட சிங்க் ஆன மாதிரி தெரியல அந்த ஃபேமிலியை தவிர. இந்த படத்துக்கான கதையிலையும் கேரக்டர்ஸுக்கான ஒரு டெவலப்மெண்ட்லையும் ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங் உங்களால ஃபீல் பண்ண முடியாது. நான் இந்த படத்துல எதிர்பார்த்தது என்னன்னா, டீரெக்ஸுக்கும் மியூட்டன்ட்டுக்கும் கடைசியா ஃபைட் நடக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா அது நடக்கல. படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் லைட்டா ஸ்லோவா போறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராவே கொடுத்திருந்தாங்க. மறக்காம எல்லாரும் இந்த படத்துக்கு ஃபேமிலியோட, சின்ன பசங்களோட அந்த படத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் நினைச்சதை விட இந்த படத்தை பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். பட் எனிவேஸ், இந்த படத்தை பார்த்து உங்களோட ரிவ்யூஸ் என்ன, இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.